வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை 2025 ஜனவரி 21 செவ்வாய்க்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு: காற்று சுழற்சி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் மாலத்தீவிற்கு கிழக்கே நீடித்துக் கொண்டிருக்கிறது. அதாவது இலங்கைக்கு தெற்கே நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த காற்று சுழற்சியில் சுழன்று காற்று ஆஸ்திரேலிய பகுதியை நோக்கி தற்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினாலே காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகர்வதில் சற்று போராட்டம் இருந்தாலும், நாளை ஆஸ்திரேலிய பகுதியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கூடிய இந்த காற்று அதன் கட்டுப்பாட்டிலிருந்து விடுபட்டு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே நிலநடுக்கோட்டை ஒட்டி நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதியில் உருவாகக்கூடிய புதிய காற்று சுழற்சி அடுத்தடுத்தது உருவாகப் போகிறது. 2 காற்று சுழற்சி நீடிக்கிறது. இந்த காற்று சுழற்சி அடுத்தடுத்தது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் புயலாகவும் மாறி நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே மொரீஷியஸ் மற்றும் அதன் சுற்றுவட்டார தீவு பகுதியை நோக்கி நகர இருக்கிறது. அடுத்தடுத்தது இதன் காரணமாக காற்று திசை மாற இருக்கிறது. ஆஸ்திரேலிய பகுதிக்கு போகிற காரணத்தினால இது முன்னேறவில்லை. காற்று சுழற்சி இப்போ நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய காற்று சுழற்சி தீவிரமடைய போகிற காரணத்தினாலே மேற்கு நோக்கி நகர வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிற காரணத்தினாலே நாளை, அதாவது 22ஆம் தேதியும் 23ஆம் தேதியும் தென் மாவட்டங்களில் ஏற்கனவே நாம் அறிவித்து கொண்டே தான் இருக்கிறோம். கடந்த சில நாட்களுக்கு முன்பே மழை பெய்து கொண்டிருக்கிற பொழுதே 22, 23 தென் மாவட்டங்களுக்கு மழை இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருந்தோம். காலை கூட அது நாளை உறுதிப்படுத்தியிருக்கிறோம். நாளை 22ஆம் தேதி, அதாவது மாலை இரவிலே எதிர்பார்க்கப்படுகிறது. கடலோரம், தென் கடல் ஓரம் நாளை மதியம் அல்லது மாலை, அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு தெற்கே சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டத்தின் தெற்கு பகுதி, ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி, தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் திருநெல்வேலி கன்னியாகுமரி இடைப்பட்ட மாஞ்சோலை நாலுமுக்கு ஊத்து போன்ற பகுதிகள் நாளை மழை வாய்ப்பு இருக்கிறது. 22ஆம் தேதி மாலை இரவு. 23ஆம் தேதி அதிகாலை காலையும் கூட அந்த மழைப்பொழிவு தொடர வாய்ப்பு இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்திலையும் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்திலையும். கன்னியாகுமரி என்றால் கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு பகுதிக்கு வாய்ப்பில்லை, கிழக்கு பகுதி, அதாவது ஆரல்வாய் மொழியை ஒட்டிய திருநெல்வேலி மாவட்டம், ராதாபுரத்தை ஒட்டிய தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகள் மற்றும் ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் விருதுநகர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதிகள் வாய்ப்பு இருக்கிறது. அறுவடை விவசாயிகள் அந்த நேரத்தில் சற்று எச்சரிக்கை தேவை. 22, 23 சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறோம். பிற மாவட்டங்களுக்கு தான் மழை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் 22, 23 தென் மாவட்டங்களுக்கு மதுரைக்கு தெற்கே மேகமூட்டமாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம். அது மேகமூட்டம் விருதுநகர் மாவட்டத்தோட மேற்கு பகுதி கூட தூறலை கொடுக்கலாம். தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் கூட தூறல் மழை பொழிவு கொடுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக மாஞ்சோலை, நாலுமுக்கு ஊத்து போன்ற பகுதிகளுக்கும், கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்ட எல்லை பகுதிக்கும், தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும், ராமநாதபுரம், விருதுநகர் மற்றும் சிவகங்கை மாவட்டத்தோட பகுதிகளுக்கும் ஆங்காங்கே மழைப்பொழிவை 22 மாலை இரவு, 23 பகலிலே கொடுக்கலாம். அந்த காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகர்ந்துடும். 23, 22, 23ஆம் தேதி கொடுத்து விட்டு 24, 25 மேற்கு நோக்கி நகர்ந்துடும். அடுத்த காற்று சுழற்சி அதற்கு பின்னாடியே வந்துட்டு இருக்கு. அது தற்பொழுது சிங்கப்பூர் பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிறது. அதாவது மலேசியா, மன்னிக்கவும், சுமத்ரா தீவு பகுதிகளில் சிங்கப்பூருக்கு தெற்கே நீடித்து கொண்டிருக்கிறது. அந்த காற்று சுழற்சி வரக்கூடிய, ஏற்கனவே சுமத்ரா தீவில் ஒரு காற்று சுழற்சி நீடிக்கிறது. ஒன்றிணைந்து அது வரக்கூடிய 29ஆம் தேதி இலங்கைக்கு தெற்கே வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 30ஆம் தேதி கண்டிப்பாக மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்குது. 31ஆம் தேதியும் மழைப்பொழிவு கொடுக்க சாதகம் இருக்குது. அது தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் தென் மாவட்டத்துக்கும் கனமழை கொடுப்பதற்கே சாதகம் இருக்குது. 30, 31 மற்றும் பிப்ரவரி 1, 2 தேதிகளில் கண்டிப்பாக 31, 1ஆம் தேதி மழை தெரிகிறது. பெரும்பாலும் அது தென் மாவட்டங்களுக்கு கூடுதல் மழைப்பொழிவை, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கனமழை பொழிவையே கொடுக்கலாம். தென் மாவட்டம் மட்டும் இல்லை, அப்படியே கொடைக்கானல் வரைக்கும் உள்ள தேனி உள்ளிட்ட பகுதிகளுக்கும், ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்குமே, ஒட்டுமொத்த எல்லா மாவட்டங்களுக்குமே மழை தெரிகிறது. 29ஆம் தேதிக்கு மேலே 30, 31 ரொம்ப நாளாக சொல்லிட்டு தான் இருக்கோம். அந்த தேதி எதுவும் நான் மாற்றவே இல்லை. 27, 28 சொல்லிட்டு இருந்தது, அதை 29 மாற்றணும். 30, 31 பிப்ரவரி 1, 2 மாற்றிருக்கோம், அவ்வளோதான். ஆனால் இதில் பெரிதாக மாற்றம் வாய்ப்பில்லை. 30, 31ஆம் தேதி மழைக்கு வாய்ப்பு பிரகாசமாக தெரியுது இப்பொழுதைக்கு, அதாவது இப்பொழுது ஆய்வறிக்கையின்படி. ஆக 22, 23
தென்கடலோரம் மற்றும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை ஆங்காங்கே மழை. 24, 25, 26, 27 மழை வாய்ப்பு இல்லை எல்லா மாவட்டங்களுக்குமே. நாளைய மறுதினம் 23ஆம் தேதிங்க கொஞ்சம் மதிய நேரத்தில் கொஞ்சம் மிரட்டு மேகம் வரலாம் டெல்டா மாவட்டத்திலேயே 23ஆம் தேதி. அப்போ தென் மாவட்டத்தில் மழை பிடிப்பு கொடுக்கும்போது மிரட்டு மேகம் வரலாம், தூறல் துண்டி விடலாம். அந்த தூறலே விழுந்தாலும் கவலைப்படாதீங்க, காயும் அளவிற்கு தூறல் தான், உடனே காஞ்சிரும் அல்லது அடுத்த நாளுக்குள்ளே காஞ்சிரும். அப்படிப்பட்ட மழை தான் அது, பெரிய மழையெல்லாம் இல்லை. தென் மாவட்டங்களுக்கு மட்டும்தான் 22, 23 மழை. அதுக்கு அடுத்தது 29க்கு மேலே தான் 30, 31 பிப்ரவரி 1, 2 தேதிகளில் மழை. நல்ல மழை இருக்குது தென் மாவட்டங்களுக்கும் அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கூட தெரிகிறது. ஆனால் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு நல்ல மழை தெரிகிறது. தென் மாவட்டங்களுக்கும் தென்கடலோரத்துக்கும் டெல்டாவிற்குமே அனைத்து மாவட்டங்களுக்கும் தூறல் நனைக்கும் மழை பிடிப்பு 29க்கு மேல் 30, 31 பிப்ரவரி 1, 2 தேதிகளில் கொடுக்கும். இப்படி நிலநடுக்கோட்டு பகுதி தெற்கு பகுதியில் மேலும் ஒரு நிகழ்வு உருவாகி இருக்கிறது. அதாவது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே மேலும் ஒரு நிகழ்வு பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் 7, 8 தேதிகளில், அதுவும் அப்படியே மடகாஸ்கர் அப்படியே மொரிஷியஸ் பகுதியை நோக்கி நகரும். அதனால் மேலும் அடுத்த நிகழ்வும் பிப்ரவரிக்கில் 10ஆம் தேதியில் மழை இருக்குது. மேலும் நிகழ்வுகள் எப்பொழுதுமே ஆப்பிரிக்காவை ஒட்டியுள்ள ஆப்பிரிக்க பகுதிகளுக்கு, அதாவது மடகாஸ்கருக்கு வடக்கே இருக்கக்கூடிய ஆப்பிரிக்காவின் உள்பகுதிகளுக்கு எல்லாமே பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலில் மழைக்காலம். அதனால் அந்த நேரத்துக்கு நிகழ்வுகள் அங்கே வரும். பிப்ரவரி மற்றும் மார்ச், ஏப்ரலில் அந்த நிகழ்வு அப்போ வரும்பொழுது நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கும் நிகழ்வு இங்கே வரும், நிலநடுக்கோட்டுக்கு வடக்கே. ஆக நம்ம நீண்டகால வானிலை அறிக்கையில் அறிவித்தபடி பிப்ரவரியிலையும் 10 நாளைக்கு ஒரு முறை 2 நாள் மழை இருக்கும். மார்ச்லேயும் கனமழை தெரிகிறது, அவ்வப்பொழுது 10 நாட்களுக்கு ஒரு முறையோ அல்லது 15 நாட்களுக்கு ஒரு முறையோ இருக்கும். 10 நாட்களுக்கு ஒரு முறை தான் தெரியுது, வாரம் ஒரு மழை கூட தெரியுது காற்று சுழற்சி மார்ச்சில். ஏப்ரல், மே கண்டிப்பாக தெரிகிறது, அதில் எந்த மாற்றமும் இல்லைங்க. வளிமண்டலம் இடையூறு கொடுத்து கொண்டிருக்கிறது. வளிமண்டலம் சூரியன் குத்துக்கதிர் மார்ச் 21 நிலநடுக்கோட்டுக்கு வந்ததும் சாதகமாக போகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போது அறுவடை விவசாயிகள், அறுவடை பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு இப்போ அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க, சில பேருக்கு அறுவடைனால் பாதிக்கப்பட்டிருக்கு, மழையினால் ஈரம் அதிகமாக இருக்குது, தண்ணீர் கிடக்கு, இப்படிப்பட்ட பல்வேறு நிலையில் அறுவடை இருக்குது. அடுத்த ஒரு 10 நாள் செலவில் அறுவடை இருக்குது. சில பேருக்கு இன்னும் 15 நாள் ஆகும், சில பேருக்கு இன்னும் 20 நாள் ஆகும். அது எப்போ அறுவடை செய்தாலும் மழை இருக்கிறதா, இடைவெளி எப்பொழுது, மழை இருக்குது, 10 நாட்களுக்கு ஒரு மழை இருக்குது, நீங்கள் அறுவடை செய்யும் நாள் இடைவெளி நாளா, மழை நாளா, அறுவடைக்கு உகந்த நாளா, இவையெல்லாம் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட அறுவடை, திட்டமிட்ட விவசாயம் செய்தல் அவசியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக தென் மாவட்டங்களுக்கு நாளைக்கு நாளை மறுநாள் மழை லேசாக இருக்குது, ஆங்காங்கே பிற மாவட்டங்களுக்கு இல்லை. அடுத்து எல்லோருக்கும் பரவலான மழை 29ஆம் தேதிக்கு மேலே 30, 31 ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். பிப்ரவரி 1, 2 அதுக்கு அடுத்தது பிப்ரவரி 8, 9, 10, 11 இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள். நன்றி.